வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தேமுதிக உடைய தலைவர் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று சந்தித்தார்கள். அவருடன் குறிப்பாக கடந்த 2 தேர்தலிலுமே அதிமுகவுடன் கூட்டணி வைத்து மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது தேமுதிக. தானே தலைவன், தியானத்தின் தலைவன் சொல்லப்படக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் நேற்று பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் உடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு நாங்கள் பாஜக விட்டு வெளியில் வரோம்னு அறிவித்தாங்க. ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக மோடியுடைய அடிவருடைய தடவிக்கிட்டே கடந்தார் ஓபிஎஸ்ன்னு சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட ஜெயலலிதாவுடைய உண்மை விசுவாசின்னு சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று முதல்வர் இல்லம் தேடி இவர் ஒரு பச்சை துரோகி, இவர் ஒரு பச்சோந்தி, அரசியலுக்காக இவர் என்னவெல்லாம் செய்வார்னு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பட்டியலில் தாவேகா பதிவு செய்யப்பட்டது. இப்போ என்னன்னா, அரசியல் வருவதற்கு முன்பாகவே இது மக்கள் கட்சி, மக்களுக்கான இயக்கம். வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பல்வேறு அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை எப்படி அமைக்கணும், யாருடன் அமைக்கணும், எந்தெந்த இடங்களில் போட்டியிடன்னு சொல்லி பிரச்சாரத்தை ஆல்ரெடி துவங்கிட்டாங்க. இந்த வரிசையில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை முதல் கட்டமாக தேமுதிக உடைய தலைவர் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று சந்தித்தார்கள். அவருடன் அவருடைய சகோதரர் எல்கே சுதீஷ், முன்னணி நிர்வாகிகள்லாம் சேர்ந்து போய் சந்திச்சிருக்கிறாங்க. இது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. என்னன்னாக்கா, தேமுதிகவுடைய கடந்த கால நிலை எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் இருந்தப்போ தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்துச்சு. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு திரு பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சியை சரியாக வழிநடத்தலன்னு சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா, பல இடங்களில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள்லாம் திமுக, அதிமுக, பிற இதர கட்சிகளை போயிட்டு இணைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு நடந்த தேர்தல்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. பல தேர்தல்களில் படுதோல்வி தான் சந்தித்தாங்க. பெரிய எண்ணிக்கையில் அவங்களால கைப்பற்ற முடியல. அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி, இதுதான் அவங்களுடைய இதாக இருந்துச்சு. இந்த நிலையில் தான் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு காணப்பட்டது. ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்சாங்க, படுதோல்வி சந்தித்தாங்க. ஸோ வாக்கு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதனால் இப்போ வரும் தேர்தலில் ஏதாவது ஒரு மாற்று சக்தியாக நம்ம பண்ணணும், புதியதாக ஒரு கூட்டணி வைக்கணும்னு சொல்லி தொண்டர்கள் ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போயிட்டு சுற்றுப்பயணம், குறிப்பாக அவங்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் இப்போ ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துனாங்க. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அவங்களுடைய தொண்டர்கள்லாம் நம்ம கூட்டணியிலேருந்து வெளியில் வரணும், வேற ஒரு கூட்டணியில் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லை, தன்னுடைய தம்பி எல்கே சுதீஷுக்கு அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை உறுப்பினர் கேட்டிருந்தாங்க. அந்த அம்மாவோட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அதிமுகவோட கூட்டணி உடன்பாடு ஏற்படும் பொழுது ஒரு மாநிலங்களவை சீட்டு உண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. அது நிச்சயம் கிடைக்கணும்னு நம்புகிறோம் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடியோ, நாங்கள் எந்த இடத்துலையுமே வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் சமீபத்தில் நடந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் எல்கே சுதீஷ் அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படணும்னு நம்பிட்டு இருந்தாங்க தேமுதிக. ஆனால் அந்த நம்பிக்கை வெறும் ஏமாற்றமாக தான் அமைஞ்சுது. அதாவது எடப்பாடி என்ன சொன்னார்னா, வருகின்ற தேர்தல், அதாவது அடுத்த முறை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படும், அதை நாங்கள் உறுதிப்பட எழுதி தரோம். தற்சமயம் அதிமுக சார்பாக திரு இன்பத்துறை அவர்களும் தனபால் அவர்களும் மாநில உறுப்பினராக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது தேமுதிகவுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. தன்னுடைய தம்பிக்கு எம்பி பதவி கிடைக்கணும் இருந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு வெறும் வடைமட்டு தான் மிஞ்சியது. அதனால் விரக்தி அடைந்த அந்த அம்மா ஊடகங்களில் பார்ப்பதை கேட்கக்கூடிய கேள்வியில் பதில் சொல்கிறத தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க. இந்த நிலையில் தான் முதல்வர் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோவில் அட்மிட் ஆகியிருந்தார். அதன் பிறகு 2 தினங்களுக்கு முன்பு வீட்டுக்கு வந்துட்டார். அவரை போயிட்டு நலம் விசாரிக்கும் விதமாக நலம் விசாரித்து விட்டு வெளியில் வந்துட்டார். பத்திரிகைகள் கேட்டதற்கு தோழமையின் அடிப்படையில் ஒரு முதல்வரை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இது வந்து அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது என்னென்னா கூட்டணிக்கான அச்சாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 தேர்தல்களிலுமே அதிமுகவுடன் கூட்டணி வைத்து மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது தேமுதிக. வாக்கு வங்கியிலும் சரி, அவருடைய கட்சியுடைய தொண்டர்களும் சரி அதிக அளவில் இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு வாக்கு வங்கியே கிடையாது என்பது தான் உண்மையாக இருக்கிறது. அதனுடைய காரணமாக மீண்டும் நம்ம கட்சியுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தணும், அதிக எண்ணிக்கையில் இதில் சீட்டு கேட்டு பெறணும்னு சொல்லி நேற்று போய் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் தேர்தல் நேரத்தில் இறுதி கட்டத்தில் தான் இதற்கான முடிவு என்னன்றது தெரிய வரும். அடுத்தபடியாக தானே தலைவன், தியானத்தின் தலைவன் சொல்லப்படக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. அதற்கு முன்பு அவர் எங்கன்னா நேற்று காலையில் ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயணம் செல்லும் பொழுது இவரும் நடைப்பயணம் செஞ்சுருக்காரு. அங்கே ஒரு நிமிடம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் உடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு நாங்கள் பாஜக விட்டு வெளியில் வரணும்னு அறிவித்தாங்க. நேற்று காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. தாத்தா பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்தினார். கூட ஓபிஎஸ் அவங்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னாக்கா, பாஜக எங்களுக்கு செய்ததை நாடே அறியும், நான் சொல்லி தேவையில்லை, நாடே அறியும், அதனால் நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரோம். அடுத்த கட்ட கூட்டணி குறித்து நாங்கள் சுற்றுப்பயணம் போகிறோம், ஓபிஎஸ் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் போகிறோம், போயிட்டு தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கட்ட முடிவு அறிவிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக மோடியுடைய அடிவருடைய தடவிக்கிட்டே கடந்தார் ஓபிஎஸ்ன்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் அம்மா இருக்கிறப்ப ஒரு பேருக்கு டயர் நைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் என்னடான்னா 10 வருஷம் பிரதமர் தான் அவருக்கு எல்லாமும் வேத வாக்கு போல் அவர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமியை போட்டுட்டு, எப்போ அதிமுகலேருந்து இவங்களை கழட்டி விட்டாங்களோ, மோடியும் கழட்டி விட்டாரோ, டக்குன்னு ஸ்டண்டை மாற்றிட்டார். என்ன அப்படின்னா, நேற்று ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஸ்டாலினை வந்து சந்திச்சிருக்கார். அதாவது அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் எதிரி என்ன சொல்லிட்டு வந்த திமுகவை கடுமையாக சாடினாங்க. தன்னோட வாழ்நாள் எதிரி திமுக தான் சொல்லிட்டு வந்தாங்க. அப்படியாப்பட்ட ஜெயலலிதாவுடைய உண்மை விசுவாசின்னு சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று முதல்வர் இல்லம் தேடி அவரை வர கையெடுத்து கொண்டுட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. பத்திரிகையாளர் வந்து ஏன் என்ன விஷயமா சந்திச்சிங்கன்னு கேட்டாக்கா, முதல்வருக்கு உடல்நலம் சரியில்லை, அதை குறித்து நலம் விசாரிப்பதற்காக வந்தேன் அப்படின்னாரு. கூட யார் யார் போனார்னா, அவருடைய பையன் ஓபி ரவீந்திரநாத், இன்னும் சில நிர்வாகிகள்லாம் போயிருக்கிறாங்க. இது எப்படி அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுறாங்கன்னா, ஜெயலலிதா ஏற்கனவே எப்படி ஒரு பிடிப்பாக இருந்தாங்க, கொள்கை எதிரியாக அரசியல் எதிரியாக நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஸ்டாலினை போய் இவர் வீட்டுக்குள்ளேயே போய் தேடி பார்ப்பது, இவர் உண்மையான அதிமுக தொண்டனா, உண்மையான இவர் எம்ஜிஆருடைய விசுவாசி, அம்மாவுடைய விசுவாசியா, இவர் ஒரு பச்சை துரோகி, இவர் ஒரு பச்சோந்தி, அரசியலுக்காக இவர் என்ன வேலாம் செய்வார்னு இணையத்தில் அதிமுக சில நடுநிலையாளர்கள்லாம் எழுதிட்டு வராங்க. அதாவது எப்படின்னாக்கா, அந்த பக்கம் 10 வருஷமாக மோடியை போட்டு நல்லா தாஜா பண்ணிகிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணார். இப்போது அதிமுக அவரை கழட்டி விட்டுருச்சு. அதிமுக ஏற்கனவே திட்டமிட்டபடி எங்களுடைய பயணம் தொடரும், கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட சசிகலாவும் சரி, தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி, மீண்டும் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவில் இணைத்துக்கொள்ள மாட்டோம்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். இவரும் என்னென்னவோ போராட்டி பார்த்தாரு, தனியாக தொண்டர் மீட்பு குழு, அந்த குழு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பார்த்தாரு. அவரை பெரியப்பாவை நம்பிக்கிட்டு இருந்தார். யார் பெரியப்பானா? யார் அங்கே டெல்லியில். பெரியப்பாவும் என்ன பண்ணிட்டார், இப்போ கழட்டி விட்டார். அவரை பற்றி இவருக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது, கழட்டி விட்டார். இந்த சூழ்நிலையில் இவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் எப்படியாவது இப்படி இருந்தோம்னா நம்ம அரசியலை விட்டு ஓரம் கட்டப்படுவோம், அரசியல் செல்வாக்கை இழந்துருவோம். அதனால் நம்ம திமுக பக்கம் போனோம்னா இது அனுபவம் கிடைக்குன்ட்டு நேற்று போய் சந்தித்ததாக சொல்லப்படுது. ஒருவேளை திமுக கூட்டணியில் இவர் ஒரு புதிய இயக்கம் ஆரம்பித்து அப்படியே கூட்டணி வச்சா கூட அதிகபட்சமாக 3 அல்லது 4 தொகுதிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு மறுபடியும் பொடி நாயக்கனூர், இவருடைய பையனுக்கு திருவாடானை, இவருடைய தீவிர ஆதரவாளரான ஒரத்தநாடு வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் போன்றவங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம்னு நம்பப்படுது. எனவோ 2026 தேர்தல் என்பது சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. தேர்தல் நேரத்தில் இது கூட்டணிக்கான முடிவு என்னன்றது தெரிய வரும். ஓபிஎஸும் திரு பிரேமலதா விஜயகாந்தன் அவர்களும் முதல்வரை சந்தித்தது கூட்டணி தொடர்பான விஷயந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு செய்திங்க. அடுத்தபடியாக 2வது செய்தி என்னென்னா,
தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பட்டியலில் வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழகத்தை பொறுத்தவரை 12 கட்சிகள் வந்து உறுதியாக வெளியிடப்பட்டிருக்கு. அதன் ஒரு தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பட்டியலில் தாவேக வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு கட்சி தொடங்கியவுடன் டெல்லியில் வந்து மத்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு செய்தாங்க. அது அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் மாநில தேர்தல் ஆணையத்தால் தாவேக வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் முறையாக தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இது வந்து 2026 மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னென்னா, அரசியல் வருவதற்கு முன்பாகவே இது மக்கள் கட்சி, மக்களுக்கான இயக்கம், மக்களுக்கான தலைவர் அப்படின்னு திரு விஜய் அவர்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி தாவேக வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ 2026 தேர்தலில் தாவேக வந்து ஒரு பெரிய மாற்று சக்தியாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயம் இல்லை.